பின்னாடியே வர்றேன். சும்மா இருந்தா வீட்டுக்கு வெளியில விட்டு போயிடாத, ரோட்டுக்கு இங்கிட்டு தாண்டி ஏன் உள்ளே இரு. Thank you.
கைத்தட்டி பிரமிசத்த நல்ல உணங்களுக்கு நன்றி. உங்கள் முன் நாடு அன்பு தம்பி செவனிப்பட்டியை சேர்ந்த ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்று வட்டார நாடக ரசிக பிரமக்களுக்கும் என சார்பாகவும் என்னை சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கி கொண்டு இந்த பொன்னான நாடுல நல்ல ஒரு அற்புதமான திரு ஆலயத்திற்கும் நடைபெறக்கூடிய நாடகத்திற்கு வந்து இந்த கலைஞனுக்கும் கலைக்கும் அழிவு தராமல் உயர்வு தரக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு சிறப்பான நன்றியை உறுத்தாக்கி கொண்டு எங்கள் பெருமைகளை சேர்க்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அப்படிப்பட்ட பொன்னாடுகளும் வாழக்கூடிய வாழ்க்கையில எத்தனை சிறப்பு இருந்தாலும் தாயவள் தூயவள் வதமாடி பெருமைகளை சேர்த்து குப்பையை கூட கோபுரமாக மாற்றக்கூடிய வல்லமை எல்லாம் வல்ல தாய் என் தாய் மீனாட்சி கொண்டு அப்படிப்பட்ட மீனாட்சி என்று மறவாத அடியனாக அவளது பொழுதின வாழி பெருமையோடு செல்வ நோக்கத்திற்கடங்க காசி விசாட்சி காஞ்சிபுரம் கவாட்சி எம்பெருமான் குடிகொண்ட மதுரைகள் தாய்கள் மீனாட்சியின் பொற்பாதத்தை என்றும் மறவாத அப்படிப்பட்ட பெருமை பல்லாக்கு குதிரைகிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி கார்த்திகனம் தொட்டனிடம் பாதரக்கரோ காத்தி வாசவத்தே ராசாத்தி பல்லாக்கு குதிரைகிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி கார்த்திகனம் தொட்டனிடம் பாதரக்கரோ காத்தி வாசவத்தே ராசாத்தி முடோட முழுக்குள்ள ஓடுக்குள்ளே ஓடுக்குள்ளே வந்தாட தெருக்குள்ள ஏறுக்குள்ளே பல்லாக்கு புதிய பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அட்டிகனம் பாதரக்கரோ காத்தி வாசவத்தே ராசாத்தி திருநாடு
நன்றி நன்றி வணக்கம் 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 கைத்தறி பெருமை செத்த அத்தனை நல்ல உலகளுக்கு நன்றி கடந்த வணக்கத்தை வைத்துக் கொண்டு எங்கள் பணியை தொடங்குகிறோம். பொன்னாரையிடம் சிறப்பை செத்துக் கொண்டிருந்தாலும் ஏதோ பெருமைக்குரிய பெருமையான சத்தம் ஒன்று செவிக்கு இனிமையாக கேட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன சத்தம் இது? அற்புத காலத்தை மிஞ்சக்கூடிய அபாரமான ஒரு திறமை கொண்ட காணா. எனக்கு தெரிஞ்சு இந்த சத்தத்தை இசைக்கக்கூடிய பெருமையான பண்புகள் வள்ளிநாயகம் மட்டும் தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வழியை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு வழியை இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு வழியை பார்த்ததே கிடையாது. இப்படியெல்லாம் அவ்வளவு பெருமை பேசக்கூடிய வள்ளி, மாணிக்கவள்ளி, மரதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பவளவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, அத்தனை வழியும் கொஞ்சக்கூடிய பெருமை விடுத்தால் அந்த வள்ளி எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு ஒரு முத்தான வழி என்பதற்காக முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக சொல்லிட்டு
நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். நாளை எத்தகைய பெருமை கொடுத்தாலும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், தாழை என்று கொட்டக்கூடிய தொன்னான 5 வடங்களில் நாம் இருக்கக்கூடியது குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்துக்கு சொந்தக்காரன் எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகனர் திருவடியை தொழுது எல்லா வள பெருமைகளை கொடுத்துக் கொண்டிருந்தாலும் இந்த இடம் அனைவர் வாழ்க்கைகளையும் செல்வ சிறப்புகளையும் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய பொன்னான என்பதற்காக அந்த வெள்ளிமலை ஆண்டவன் அவருடைய அருட்பாதத்தால் எல்லா வள பெருமைகளை சேர்த்துக் கொண்டு இடத்திற்கு செல்ல வேண்டும். ஓமி என்ற பிறவை புண்ணு வைத்து முருகனுக்காக காவல் காக்கக்கூடிய வள்ளிய சீக்கிரம் முருகனுக்கு வள்ளிக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கலாம். நம்ம வந்த கழகமோ வெற்றி அடைந்தார் போல் செல்ல வேண்டும் என்ற தத்துவத்தை விருத்தாக்கி கொண்டு மனுஷ வாழ்க்கையில சிரிப்பு ரொம்ப அவசியம். சிரிச்சு வாழ்த்தாதே வாழ்க்கை. ஆனா எங்க சிரிக்கணும், எங்க சிரிக்க கூடாது நடக்கிறது. என்னைக்குமே 4 பேர் நிக்கிற இடத்துல போய் எக்காரத்தை கொண்டு அழுதக்கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்துல போய் அழுதோம்னா நடிக்கிற மாதிரின்றாங்க. யாருமே இல்லாத இடத்துல போய் சிரிச்சுட்டு இருக்க கூடாது. நேத்து வரைக்கும் நல்லா இருந்தேன், நீ சுத்த பைத்தியக்காரனா போயிட்டு. எங்க சிரிக்கணும் அங்க சிரிக்கணும், எங்க அழுகணும் அங்க அழுகணும். ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் பல வித்தியாசங்கள் இருக்கணும் கொடுத்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அப்படி என்ன சிரிப்புல பல ரகம். இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாறி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் மட்டுமே மனிதன் வகைப்படுத்தி கொடுத்த பொன்னான தாய் திரு தமிழ்நாடு எங்களின் நாடு. அதனாலதான் நன்றி கலந்த வணக்கம். நம்ம நாட்டுக்கு அப்படிப்பட்ட சிறப்பும் மக்கள் மத்தியில் வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கு. அதனால ஒத்தக்கடையை சேர்ந்த அன்பு தம்பி சரவணன் அவர்கள் சார்பாக இங்கே ராமநாயகி அன்பு தம்பி பாடலை பாராட்டி செய்ய பார்த்தவர்களுக்கு 100 ரூபாயும் எனக்கு 100 ரூபாயும் என்று சொல்கிறார்கள். அன்பளிப்படுத்த ஒத்தக்கடையை சேர்ந்த அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கு எங்களுடைய கலைப்பரசு நன்றியை தெரிவித்துக் நன்றி நன்றி வணக்கம். அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அருமையானவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். நாளை கண்ணால் கமது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய். எனவே மெய்யான பாதை கொண்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை பற்றி பாடக்கூடிய பாடல்கள் ஆகிரத்தமானால் நம்ம பாடக்கூடியது நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும், நான் காணும் உலகங்கள்
பண்புகள் காண விசைத்து பெருமையை பாடிக்கொண்டிருக்கிறார். அற்புத மங்கையில் 1000 இருந்தாலும் இவளும் ஒரு ஏழ மகன் என்பதற்காக ஏழமாக வீட்டுக்குள்ள இளம்பரகா வந்தவளே வாழகடி வாழகெட வளர்ந்து வரும் சந்திரரே பாழ்வடியும் பூமுகத்தில் நீ வடிக கூடாது பாத்து புட்டா பித்தமனோ தாங்காது கண்மணியே பொன்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு
பிள்ளை வாழ உறவு பிள்ளை அது முடிவு பிள்ளை அந்தரத்தை ஊர்கள் ஆடுகின்ற நாளே அந்தரத்தை ஊர்கள் ஆடுகின்ற நாளே ஆகாய ஆசை இன்று நம்மை சுமக்குது ஆட்டுக்கு பட்ட ஆவுக்கு பட்ட ஆப்பு சுரக்க ஒன்றுக்கு பட்ட யாரோ வசதி இருக்குது ஒரு காடாத புறம்மா நன்றி வணக்கம் வணக்கம் யார் நடிகர் வணக்கம் தம்பி அவர்களை பாராட்டி வரிச்சூர் பழனியப்பன் அவர்களுடைய சார்பாக 100 ரூபாயும் மேலும் என்னை பாராட்டி அன்பு மேலும் மேலூரை சேர்ந்த ஒத்தக்கடையை சேர்ந்த அன்பு சோதரர் சரவணன் அவர்கள் மீண்டும் 100 ரூபாய் அன்பளித்தவர்கள் அன்பளிப்படுத்த சரவணன் அவர்கள் என்னுடைய கலைக்கு சார் நினைவு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் அருமையப்பா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வரிச்சூர் பழனியப்பா நாடக உலகத்துல முடிசூடா மன்னன் சக்கரவர்த்தி பெருமைக்குரிய அவர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த விரும்பி செத்த நல்ல உள்ளங்களுக்கு எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய சந்திப்போம். யாருவன் மலர் கொடுத்து கையுழுங்க வளையலிட்டேன் மங்கை என்னும் ராஜாத்திக்கு மாறி இது ஒரு தாளாட்டமா இன்னையும் சீராட்டமா மலர் கொடுத்து கையுழுங்க வளையலிட்டேன் மங்கை என்னும் ராஜாத்திக்கு இது ஒரு தாளாட்டமா இன்னையும் சீராட்டமா
Thank you.
பொய்திரையை கிழித்து விடும் காலம் பொறுகின்ற போது பொய்யான போலும் போதும் பொய்திரையை கிழித்து விடும் காலம் பொறுகின்ற போது பொய்யான போலும் நீங்களாம் போயிட்டு வரலாம் சென்று வாங்க. அவன் தான் ராஜேந்திரன், நான் தான். சரி, சரி. ஏன் அந்த பக்கம் வாஸ்து சரியில்லையா? பிடிக்கிறேன். பார்க்கக்கூடிய சிறப்புகள் நிறைய இருக்கு. உன்னை பார்த்துற மகிழ்ச்சி. யார் நீங்க? நீங்க யாரு? கேட்டது நானு. கேட்டது நானு. கேட்டது நானு. கேட்டிருக்கி நானு. ஊர் மக்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருக்கோம். சரி. பேசும்பொழுது நான் தான் கேட்டிருக்கேன். நான் இப்ப உங்களை கேட்கிறேன். நான் கேட்டேன்னு. நான் கேட்கிறேன் உங்களை யாருன்னு. யாரு முத கேட்டா? யாரு முதல்ல யாரு கேட்டானுங்கிறது பிரச்சனை. இடம் யாருடைய இடம்? ஓடனே. எங்களுடைய இடம். சரி. ஏன் எங்களுடைய இடத்துக்கு யார் வந்தது? நான் வந்திருக்கேன். எங்க இடத்துக்கு நீங்க தான் வந்திருக்கீங்க. நான் வந்திருக்கேன். உங்க இடத்துக்கு நான் வரலையே. ஆமா. அப்ப என்னைய போய் எதுக்கு நீங்க வாங்கனே கேட்டியா? அப்ப உங்களை பார்த்து நான் கேட்கவே இல்லை. நான் கேக்குறேன். நான் கேட்டது வாங்கல. யாரு கேட்டீங்க? யார் நீங்கன்னு கேட்டேன். யாரு நீ எதுக்கு கேட்டீங்க? அப்ப நீங்க கேளுங்க. யாரு நீ என்ன எதுக்கு கூந்தலுக்கு கேட்டியா நான் கேக்குறேன். நான் கேக்குறது பதில் சொல்லணும். யாரு நீங்கன்னு கேக்குறது இயல்போட வழக்கு. சரி. வந்தார் வரவேற்பது சொந்தமிழ் நாடு. கானகத்தில் பாட்டு பாடு. சாமி யாரையா? இந்த பாட்டை பாடுனது யாரு? பாடுறது நான் தான். கானகத்தில் பாட்டு பாடு சாமி யாருன்னு கேட்ட நீதான். கேட்டது நான் தான். என்னைய கேக்குறீங்க, நீ யாரு கேட்ட? முதல்ல என்னைய கேக்குறீங்க, நீங்க யாரு? அப்ப நீங்க கேட்கல. ஒட்டி அத்தியா விடுவேன். இன்னும் சட்டையை உடுக்க